ஒருத்தருக்கு 4 மனைவிகள் இருந்தாங்களாம். சரியா? அதுல 4வது மனைவினா அவருக்கு ரொம்ப உசுருங்க. 3வது மனைவி ரொம்ப பிடிச்சிருக்கு, 2வது மனைவி பிடிச்சிருக்கு, முதல் மனைவியை தான் அவருக்கு பிடிக்கவே இல்லை, அவர் கண்டுக்கவே கிடையாது. அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்துட்டு மரணப்படுக்கையில இருந்தப்ப அந்த 4 பேர்த்த நிப்பாட்டி வச்சு, நான் சாக போறேன், யாராவது என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு 4வது மனைவி அங்க திரும்பிக்கிச்சான். இந்தா உன்னை தான் கேட்கிறேன், வரியா, என் கூடயே வரியா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லி வச்சான். உனக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணல, ட்ரெஸ் வாங்கி தந்தேன், துணிமணி எல்லாமே பண்ணல, வரமாட்டியா அப்படின்னு ரொம்ப சோகத்தோட 3வது மனைவி பார்த்தாராம். அதெல்லாம் நாளா வர முடியாது, என்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி தானே உன்னோட 2வது மனைவிக்கு கொடுத்தேன், அங்க போய் கேளு அப்படின்ட்டு இன்னொரு ஆள் கூட ஓடி போயிடுச்சாங்க. 2வது மனைவியை கூப்பிட்டதுக்கு உன் கூட இருந்ததுக்கு சுடுகாடு வர வேணா வர்றோம், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல. முதல் மனைவி மட்டும் மெதுவா வந்து நான் வேணா வந்துடுறேங்க அப்படின்னதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா முதல் மனைவி அவர் மதிக்கல, கண்டுக்கல, எதுவுமே செய்யலாம். ஆனா முதல் மனைவி கூட வரேன்னு சொல்லிடுச்சு. உண்மை என்ன தெரியுமா? எல்லா ஆண்களுக்குமே சரி 4 மனைவிகள் தான். முதல் மனைவி யாரு அப்படிங்கிறது இருக்கட்டும், 4வது மனைவி தான் உங்களுடைய உடம்பு. பிடிக்குதோ பிடிக்கலோ வேணுங்கிற எல்லாமே உங்களோட உடம்புக்கு செஞ்சு நீங்க பாதுகாத்துக்கிறீங்க. கடைசி வரை வருமா? வராது. 3வது மனைவின்றதான் சொத்து பத்து. சரியா? அதைத்தானே 2வது மனைவி அப்படிங்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக செலவிடுறீங்க. எல்லாரும் கூட வந்துருவாங்களா? அந்த முதல் மனைவி அப்படிங்கறதான் என்னன்னா நம்மளுடைய பாவ புண்ணியம். சரியா? நம்மளுடைய ஆன்மா எல்லாமே அதுதான். நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை. வாழ்ற நாள்ல அப்படியே நல்லா நெஞ்சு நிமித்திட்டு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். கணக்கு கொடுக்க